அனைவருக்கும் வணக்கம். உங்களால் வெற்றி பெற்று வேலைக்கு செல்ல முடியும் என்கின்ற நம்பிக்கையோடு தொடர்ந்து படிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா வரவிருக்கக்கூடிய முதுகலை ஆசிரியர் தேர்வில் நல்ல மதிப்பெண்கள் பெற்று நீங்கள் அனைவரும் அரசு பள்ளி முதுகலை ஆசிரியராக முடியும். அதற்கு என்னுடைய சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்கள். நம்ம வீடியோவோட முக்கியமான நோக்கமே இந்த வீடியோவின் மூலமாக உங்களுக்குள் ஒரு சிறு தூண்டுதல் ஏற்பட்டு நீங்கள் தேர்விற்கு நன்கு தயாராகி பிஜெஸ்டன்ட் ஆகணும் அப்படிங்கிறது என்னுடைய நோக்கம். கண்டிப்பாக அது நிறைவேறும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம எஜுகேஷன் மெத்தடாலஜி ப்ளஸ் ஜிகேவில் 40 வினாக்கள் கேட்பாங்க. நமக்கு அந்த 40 வினாக்களுக்கான முக்கிய வினாவிடைகள் ஏற்கனவே கேட்கப்பட்ட வினாக்களின் தொகுப்பு தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். முதலாவது வினா, தமிழ்நாட்டில் உள்ள மாநகராட்சிகளில் ஒன்று. இப்போ 4 ஆப்ஷனில் கொடுத்துருக்காங்க, அதில் ஒன்று மட்டும்தான் மாநகராட்சியாக இருக்கும். விடை ஆரம்பத்தில் டென்டேட்டிவ் ஆன்சர் கீழே தவறுதலாக கொடுத்துருந்தாங்க. இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி, திருப்பூர் தான் இதற்கு சரியான பதில். இரண்டாவது வினா, மண் வளத்தை பாதுகாக்கும் வழி. சாயில் ரிசோர்ஸ் இஸ் பிரிசர்வ்டு பை யூசிங். இது இயற்கை உரம் தான் இதற்கு சரியான பதில். இதுவுமே டென்டேட்டிவ் ஆன்சர் கீழே தவறுதலாக கொடுத்துருந்தாங்க. ஃபைனல் ஆன்சர் கீழே கரெக்டாக ஆன்சர் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தான் கொடுத்துருந்தாங்க. மூன்றாவது வினா, நாப்தலீனை எந்த முறையில் தூய்மை செய்யலாம்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆப்ஷன் சி, சப்ளிமேஷன், அதாவது பதங்கமாதல். அடுத்த வினா, ஒரு சட்ட காந்தத்தினை தாமிரம் மற்றும் தங்கத் துகள் கலவையில் சுழற்றும் போது நாம் கண்டுணர்வது என்னன்னு கேட்டிருக்காங்க. அதில் நீங்கள் ஒவ்வொரு ஆப்ஷனுமே நீங்கள் 4 விடைகளையுமே படித்து பாருங்கள். இதற்கு சரியான பதில், கலவையில் உள்ள தாமிரம் மற்றும் தங்கத் துகள்கள் சட்ட காந்தத்தினால் கவரப்படுவது இல்லை. சரிங்களா? இதுக்கு சரியான பதில். இரண்டுமே நமக்கு கவரப்படுவது இல்லை. அடுத்த வினா, பொதுவாக தாவரங்கள் எதை உருவாக்க மண்ணில் இருந்து நைட்ரஜனை எடுத்துக்கொள்கின்றது? பொதுவாக தாவரங்கள் எதை உருவாக்க மண்ணிலிருந்து நைட்ரஜனை எடுத்துக்கொள்கின்றதுன்னா புரோட்டீன் தான். ஆன்சர் புரதம். சிக்காகோவில் நடைபெற்ற அனைத்துலக சமய மாநாட்டில் விவேகானந்தர் சிறப்புரை ஆற்றிய வருடம் என்னன்னு கேட்டிருக்காங்க. விடை ஆப்ஷன் டி, 1893. ஆற்காட்டு வீரர் என்றழைக்கப்பட்டவர். விடை ராபர்ட் கிளைவ். அமிலமழை பொழிவதற்கு முக்கிய காரணிகளாக கீழே தரப்பட்டுள்ளவற்றில் உள்ளவை யாதுன்னு கேட்டிருக்காங்க. ஆசிட் ரெயினுக்கு எது சிக்னிஃபிகண்ட் ரோல்னு கேட்டிருக்காங்க. நீங்கள் இதில் ஒவ்வொன்றா நீங்கள் ஒவ்வொரு ஆப்ஷனையும் முதல்ல 4 விடைகளையுமே நம்ம பார்த்த பிறகு தான் நம்ம முடிவு பண்ணணும். நமக்கு ஏற்கனவே ஒரு இது எல்லாருக்குமே ஞாபகம் வச்சுருப்பீங்க, நைட்ரஸ் ஆக்சைடு. அதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இது ரொம்ப முக்கியமானது, நம்ம எல்லாருமே தெரிந்து கொள்ள வேண்டியதுதான். நைட்ரஸ் ஆக்சைடு மற்றும் சல்ஃபர் டை ஆக்சைடு, இதுதான் சிக்னிஃபிகண்ட் ரோல். இதுதான் நைட்ரஸ் ஆக்சைடு அண்ட் சல்ஃபர் டை ஆக்சைடு. அடுத்த வினா, நேரடி மக்களாட்சி முறையிலான அரசாங்கத்தில் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நீங்கள் 4 விடைகளையும் படித்து பாருங்கள். விடை அரசாங்க நிர்வாகத்தில் மக்கள் நேரடியாக பங்கேற்கின்றார்கள். இங்கிலாந்தில் மிகவும் உயர்நிலை நீதிமன்றம் என்னன்னு கேட்டிருக்காங்க.
த ஹையஸ்ட் கோர்ட் இன் இங்கிலாந்து வந்து சுப்ரீம் கோர்ட் இன் யூகேவில் அந்த இதுதான். அப்போ வந்து இதுக்கு ஆன்சர் வந்து சுப்ரீம் கோர்ட்டு தான். இதுவுமே நமக்கு டென்டேட்டிவ் ஆன்சர் கீழே வந்து ராங்காக கொடுத்துருந்தாங்க. அதன் பிறகு ஃபைனல் கீழே வந்து மாற்றிட்டாங்க. பின்வரும் எந்த ஒன்றின் அடிப்படையில் தமிழ்நாட்டில் மகாத்மா காந்தி சமூக கல்லூரிகளானது திறக்கப்பட்டதுன்னு கேட்டிருக்காங்க. விடை சிறைச்சாலைகள் தொழிற்பயிற்சியை வழங்குவதற்காக. சிறைச்சாலைகளில் தொழிற்பயிற்சி வழங்குவதற்காக தான் தமிழ்நாட்டில் மகாத்மா காந்தி சமூக கல்லூரியானது திறக்கப்பட்டது. வகுப்பு தலைவராக வேண்டும் எனும் இலக்கை அடையும் போது அசோக் தன்னுடைய எந்த தேவையை பூர்த்தி செய்கின்றான் கேட்டிருக்காங்க பாருங்க. வலிந்து தாக்குதல், அடைவு, அதுக்கப்புறம் தாய்மை, சமூக ஒப்புதல். இது வந்து அடைவு தான், அச்சீவ்மெண்ட் தான். நாம் நினைவில் வைத்துக்கொள்ள விரும்பாத விஷயங்களை மறந்து விடாதீர்கள். அவற்றை சுய நினைவில் வைத்து கொள்ளும் போது எது மறந்து விடுகின்றதுன்னு கேட்டிருக்காங்க. இதில் பாருங்கள், ஒவ்வொன்றும் நீங்கள் வந்து 4 ஆப்ஷன் பாருங்கள். முதல்ல ஆரோக்கியமற்றன்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து ரிஃபைன்டு சீர்படுத்தப்பட்ட, அடுத்து வந்து அனுமான, அடுத்து வந்து குறிக்கோள் உடையது தான் வந்து கொடுத்துருக்காங்க 4 ஆப்ஷனில். இதில் வந்து நமக்கு சரியான விடை வந்து இந்த ஆரோக்கியமற்ற. இந்த ஆரோக்கியமற்ற, அதாவது நம்ம விரும்பாத விஷயங்களை மறந்து விடாதீர்கள். அவற்றை சுய நினைவில் வைத்து கொள்ளும் பொழுது எது மறந்து விடுகிறதுனா ஆரோக்கியமற்ற அவை வந்து மறந்து விடுகின்றது. அடுத்த வினா, ப்ரொஃபைலின் பெயரில் அழைக்கப்பெறும் முதல் 7 பரிசு பொருட்களில் எது வந்து ஒரு பெரிய மர கனசதுரம் மற்றும் அது 8 சிறு துண்டுகளாக பிரிக்கப்பட்ட கனசதுரங்களை கொண்டது? இதுவுமே நமக்கு இருக்குது. அந்த கிஃப்ட் 3 தான், அதாவது பரிசு 3 தான். அதில் வந்து 7, அதில் வந்து பரிசு 3 தான். ஒரு பெரிய மர கனசதுரம் மற்றும் அது 8 சிறு துண்டுகளாக பிரிக்கப்பட்ட கனசதுரங்களை கொண்டது வந்து கிஃப்ட் 3. எந்த மாதிரியான தகவல் செயல்நிலைத்தன்மை திறன்களை பொருட்பட உணர்தல் மற்றும் அறிவுசார் நிலைகளின் செயல்திறனை மேம்படுத்தும் மாதிரியாக விளங்குகின்றதுன்னு கேட்டிருக்காங்க. இதை வந்து அட்வான்ஸ் ஆர்கனைசர், அதாவது மேம்பட்ட ஒருங்கமைப்பு. அடுத்த வினா, எந்த நடத்தையானது, அதாவது நமக்கு நடத்தையானது பதற்றத்தை உருவாக்கும் நினைவுகள், எண்ணங்கள் அல்லது தூண்டல்களை தனது மனத்திலிருந்து நீக்கும் செயல்பாடாகும்? எந்த நடத்தை கேட்டிருக்காங்க பாருங்க. முதலாவது ஆப்ஷன் பின்னடைவு இயக்கம், கடுங்கோப உணர்வு, அடக்கு வினை, பயம் குறைப்பு. இது வந்து இந்த ரெப்ரெஷன், அந்த அடக்கு வினை தான் இதுக்கு வந்து சரியான பதில். அடுத்த வினா பாருங்க. என்ற சட்டத்தின் காரணமாக ஒரு குறிப்பிட்ட உயிரி கடந்த காலத்தில் ஏற்படுத்திய துலங்கல் போன்றே புதிய சூழ்நிலையிலும் அதே மாதிரியான துலங்கலை ஏற்படுத்துவது ஆகும். இது அதுலேயே அந்த வார்த்தையில் நம்மளுக்கு இருக்கு, ஒப்புமை. அடுத்த வினா, கட்டாய முறையில்லா கல்வி, நல்லா பாருங்க, கட்டாய முறையில்லா கல்வி என்ற நூலை எழுதியவர்? பால் குட்மன். அடுத்த வினா பாருங்க, NCERT
எந்த தலைப்பினில் எந்த ஆண்டு முதலாக ஒரு அரையாண்டு ஆய்விதழினை பிரசுரிக்கின்றதுன்னு கேட்டிருக்காங்க. விடை இந்திய கல்வி மறுசீராய்வு அந்த தலைப்பினில் 1967 அந்த ஆண்டு முதலாக ஒரு அரையாண்டு ஆய்விதழ் வந்து பிரசுரிக்கின்றது. இந்திய கல்வி மறுசீராய்வு வருடம் வந்து 1967. ஆக்க நிலையுறுத்த கோட்பாட்டில் ஒரு உயிரியானது பயிற்சி தூண்டலுக்கு ஒத்த ஆனால் ஒரே மாதிரியாக அல்லாத துலங்கல்களை வெளிப்படுத்தும் செயல்பாடானது என்னன்னு கேட்டிருக்காங்க. அதுதான் தூண்டல் பொதுமைப்பாடு. ஸ்டிமுலஸ் ஜெனரலைசேஷன் தான் அதுக்கு சரியான பதில். அடுத்த வினா, மேற்பார்வையின் கீழ் மனவெழுச்சி வளர்கையில் குழுவானது ஏற்கும் வண்ணம் குழந்தைகள் பதிலளிக்கும் நடத்தையினை கற்றுக்கொள்கின்றனர். இதனை குழந்தைகளின் மனவெழுச்சி கற்றலில் எந்த வகையில் வந்து வகைப்படுத்தலாம்னு சொல்கிறாங்கன்னா, இது வந்து பயிற்சி, ட்ரைனிங் தான், அது பயிற்சி என வகைப்படுத்தலாம். ப்ரூனோவின் கூற்றுப்படி மற்ற கருத்துகளிலிருந்து வேறுபட்டு காணப்படும் ஒரு குறிப்பிட்ட பண்பை எந்த வார்த்தை கொண்டு வரையறுக்கலாம் கேட்டிருக்காங்க. ப்ரூனரின் அந்த கூற்றுப்படி விடை இந்த ஆட்ரிபியூட் பண்பு. எரிக்சனின் உளச்சமூக மேம்பாட்டின் இந்த நிலையினில் குழந்தைகள் பொருத்தமான முதியோர்களுடன் தன்னை அடையாளப்படுத்தி கொள்ளும் அல்லது அவர்களது நடத்தை பின் அம்சங்களை பிரதிபலிக்கும். இதில் வந்து நமக்கு புக்கில் இது வந்து எல்லா புக்கிலுமே கொடுத்துருப்பாங்க. நாகராஜன் புக்கில் இருக்குது. சுய முனைப்பு வெர்சஸ் குற்ற உணர்வு. பின்வருவனவற்றுள் எது நிர்வாணம் என்பதன் பொருளை சிறப்பாக விவரிக்கின்றதுன்னு கேட்டிருக்காங்க. நிர்வாணம் மறுபிறப்பு சுழற்சியிலிருந்து விடுதலை, ஃப்ரீடம் ஃப்ரம் த சைக்கிள் ஆஃப் ரீபர்த். கற்பித்தல் இயந்திரங்கள் மற்றும் நிறுவனங்கள் போன்ற தனிப்பட்ட நுண் மற்றும் பெரும சுய ஒழுங்குமுறை நிலைகளில் இயங்கக்கூடிய கற்பித்தல் முறையினை நாம் எவ்வாறு அழைக்கலாம் கேட்டிருக்காங்க. இதற்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த சைபர்நெட்டிக்ஸ் இதுவும் நமக்கு இருக்குது தான். பிஎஃப் ஸ்கின்னர் இதெல்லாம் நமக்கு புத்தகத்தில் இருந்து இருக்கிறது தான் நேரடியாக. சைபர்நெட்டிக்ஸ் எந்த முறை, அதாவது பாருங்கள், பள்ளியினை ஏ மற்றும் பி என இரு குழுக்களாக வகுத்து செயல்படுத்தும். இதில் ஏ குழுவானது 3R சார்ந்த பயிற்சியினை பெறும் மற்றும் பி குழு கலை, விளையாட்டு, உடற்பயிற்சி மற்றும் கலை பயிற்சியினை பயிலும்னு கேட்டிருக்காங்க. விடை இந்த பிளட்டூன் சிஸ்டம் தான், அதாவது பிளட்டூன் முறை. பின்வருவனவற்றில் எந்த ஒன்றானது கற்பனை செய்ய, உருவாக்க, பொருள் இணைத்தல் மற்றும் காரண செயல்பாடுகளுக்கு அடிப்படையாக கருதப்படுகின்றது? விடை மெமரி, நினைவு. நிற்றல், நடத்தல், ஏறுதல் மற்றும் தன்னிச்சை நகர்வுகளை கட்டுப்படுத்தும் செயல்பாடுகளான சேர்த்தல், சேகரித்தல் மற்றும் கையாளுதல் போன்ற செயல்பாடுகள் எவைகள் இல்லாமல் கடினமானதாக அமையும்னு கேட்டிருக்காங்க. விடை தகைச்செயல் இயக்கம். தகைச்செயல் இயக்கம். இந்த எந்த கருத்து வகை கேட்டிருக்காங்க? கருத்தினில் பண்புகள் மற்றும் மதிப்புகள் ஒன்றொடொன்று மாற்றீடு செய்து கொள்ளும். எடுத்துக்காட்டாக எந்த கருத்தில்
பண்புகள் மற்றும் மதிப்புகள் ஒன்றோடொன்று மாற்றீடு செய்து கொள்ளும்னு கேட்டிருக்காங்க. எடுத்துக்காட்டாக 2 வடிவங்கள் அல்லது 2 வட்டங்கள் எனில் இதில் பண்புகள் உருவமாகவும் மற்றும் எண்களாகவும் அமையும். ஆனால் மதிப்புகள் எண்களாக மட்டுமே மாறாதிருக்கும். இது எந்த நிலைன்னு பார்த்தோம்னா நம்ம விளக்க நிலை கருத்து, இந்த டிஸ்டங்டிவ் கான்செப்ட் அதில் தான் வரும். தேசிய ஆசிரியர் குழுமம் 1 அதன் அறிக்கையினை எவ்வாறு தலைப்பிட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க. விடை ஆசிரியர் மற்றும் சமூகம், த டீச்சர் அண்ட் சொசைட்டி. எந்த வகையிலான வலுவூட்டிகள் தண்டனை என்ற கருத்திலிருந்து முற்றிலுமாக மாறுபடுகின்றது? தண்டனை போல் அல்லாமல் இவைகள் தப்பிக்கும் துலங்களை பலப்படுத்தும் விதமாகவும் மேலும் விரும்பத்தக்காத துலங்களை தடை செய்யா விதமாகவும் வடிவமைக்கப்பட்டுள்ளது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு நெகட்டிவ் தான், எதிர்மறை. தமிழகத்தில் இந்த தாந்தியா டேனிடா TNAHCP முன்னெடுப்பு பின்வரும் துறைகளில் எந்த ஒன்றோடு தொடர்புடையதுன்னு கேட்டிருக்காங்க. அது ஹெல்த் தான், சுகாதாரம். TNAHCP அது நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். DAN IDA அதுவும் TNAHCP அது ஹெல்த் தான், சுகாதாரம். இந்திய அரசின் கல்வி அமைச்சகம் இந்திய தத்துவ ஆராய்ச்சி குழுமத்தினை எந்த ஆண்டு நிறுவியது? விடை 1977. பொதுவாக அகிலா பார்க்க சோகமாக இருக்கின்றாள். பேசுவதை விட எழுதுவதில் தன்னை வெளிப்படுத்திக் கொள்ளும் அவள் வாசிப்பதில் ஆர்வம் உள்ளவள். JC ஜூங் எந்த வகையின் கீழ் அவளை வகைப்படுத்துவார்னு கேட்டிருக்காங்க. இது நம்ம அதோட வகைகளை பார்த்தாலே தெரியும். வெளிநோக்கு உள்ளுணர்வு வகை, வெளிநோக்கு உள்ளுணர்வு வகை. எந்த கோட்பாடு ஜூக் பாக்ஸ் கோட்பாடு என பிரபலமாக கருதப்படுகின்றது? எந்த கோட்பாடு ஜூக் பாக்ஸ் தியரிங்கிறது பார்த்தோம்னா இந்த ஸ்டர் மற்றும் சிங்கர் மனவெழுச்சி கோட்பாடு. ஸ்டர் மற்றும் சிங்கர் மனவெழுச்சி கோட்பாடு இதுவுமே புத்தகத்தில் இருக்கு. விஸ்வபாரதி பல்கலைக்கழகத்தின் ஒரு உறுப்பு நிறுவனமான ஸ்ரீநிகேதன் செயல்படுகின்றது. இந்நிறுவனம் எந்த நிறுவனம்னு கேட்டிருக்காங்க. இது கிராமப்புற புனரமைப்பு நிறுவனமாகும், ரூரல் ரீகன்ஸ்ட்ரக்ஷன். கட்டுரை எழுதுதல், வருடங்களின் பருவங்களை சித்தரிக்கும் வண்ணம் படங்கள் வரைதல், பள்ளியின் அறிவியல் கண்காட்சிக்கு மாதிரி பொருளினை உருவாக்கல் போன்ற இச்செயல்பாடுகள் எதனை குறிக்கின்றதுன்னு கேட்டிருக்காங்க. விடை சிந்தசிஸ், அதாவது தொகுத்தாய்தல். ப்ரொஃபெல்லின் கிண்டர்கார்டன் முறையில் குழந்தைகள் அவர்களின் விருப்பத்திற்கேற்ப பரிசு பொருட்கள், கல்விசார் பொம்மைகளை கையாளுவதற்கு முழு சுதந்திரம் அளிக்கப்படுகின்றது. இச்செயல்பாடுகளை நாம் எவ்வாறு கூறலாம் கேட்டிருக்காங்க. அது பணிமுறை செயல்பாடு. எது அட்லெரியர் தெரபி என்றும் அழைக்கப்படுகின்றது? விடை தனிமனித உளவியல், இண்டிவிஜுவல் சைக்காலஜி தான். பாலோ ஃப்ரையர் அவர்களால் மாதிரி உருப்பெற்ற கல்வி முறையானது? விடை உளச்சான்று நிலைத்தன்மை. பாலோ ஃப்ரையர் அவர்களால் மாதிரி உருப்பெற்ற கல்வி முறை உளச்சான்று நிலைத்தன்மை. அனைவருக்கும் மிக்க நன்றி.